ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைம் பீரியட் பற்றி பார்க்க போகிறோம். அதுதான் அந்த ஏஜ் ஆஃப் சார்சர். நான் ஆல்ரெடி பிஃபோர் சார்சர் பீரியட் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். சார்சரோட ஏஜ் பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம சார்சரை இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். டிஆர்பி எக்ஸாம் ஃபர்ஸ்ட் யூனிட்டோட ரெஃபரன்ஸ் புக் ஹட்சனோட புக்கில் இருந்து இந்த ஏஜ் ஆஃப் சார்சரை லைன் பை லைனாக அனலைஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சார்சர் வாழ்ந்த டைம் பார்த்தீங்கன்னா 1340லேருந்து 1400 வரைக்கும். இந்த பீரியட் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா சார்சர் இந்த டைம் பீரியடில் தான் சார்சரோட ரைட்டிங்ஸ் மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நிறைய பிக் சேஞ்சஸ்லாம் நடந்துச்சு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சார்சரோட டைம் பீரியட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிரான்சிஷன் ஃப்ரம் மெடிவல் ஏஜ் டு ஏர்லி ரெனைசன்ஸ். சார்சரோட பீரியட் ஒரு பிரிட்ஜ் மாதிரி மெடிவல் ஏஜ்லேருந்து ஏர்லி ரெனைசன்ஸ் வரைக்கும். மெடிவல் ஏஜில் யார் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்கன்னா ரிலீஜனுக்கு, சண்டை போடுற நைட்ஸுக்கு, லேண்ட் வச்சுருந்த பணக்காரங்களுக்கு, இவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. பட் ரெனைசன்ஸில் பீப்புளோட திறமைக்கு, பீப்புளோட லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒவ்வொரு மனிதனோட வளர்ச்சி, அவங்களோட தாட்ஸு, இதுக்கெல்லாம் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மெடிவல் பீரியடில் எல்லாருமே காட் பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க, சர்ச் பற்றி தான் திங்க் பண்ணுவாங்க, ஹியூமன் பீயிங்ஸை எடுத்துக்க கூட மாட்டாங்க. ஆனால் இந்த பீரியடில் இண்டிவிஜுவலிசம்க்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஸோ சார்சரோட பீரியட் பீப்புள்கிட்ட ஒரு டேர்னிங் பாயிண்ட். அடுத்து ஏன் சார்சரை ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போய்ட்டுன்னு சொல்கிறோம், தென் இந்த ஏஜுக்கு ஏன் ஏஜ் ஆஃப் சார்ஸ்ன்னு சொல்கிறாங்கிறத பார்ப்போம். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி சார்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் லாட்டின் ஃப்ரெஞ்செல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் தாண்டி இங்கிலீஷை ஒரு லிட்டரரி லாங்குவேஜாக சேஞ்ச் பண்ணவர். அது மட்டும் இல்லை, இங்கிலீஷ் போயட்ரிக்கு ஒரு யூனிக்கான ஸ்டைலையும் தென் ஸ்ட்ரக்சரையும் கொடுத்தவர் இவர் தான். இந்த பீரியடில் லிட்ரேச்சரில் மட்டும் சேஞ்சஸ் வரல, பாலிட்டிக்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. கரப்ஷன் இன் ரிலீஜன், தென் இன்டலெக்சுவல் க்ரோத்து, இதெல்லாம் இருந்தது. பாலிட்டிக்ஸில் சேஞ்சஸ்னால் 100 இயர்ஸ் வார், தென் சொசைட்டியில் ப்ராப்ளம்ஸ்னால் பிளாக் டெத், பெஷன்ஸ் ரிவோல்ட், சர்ச்சில் கரப்ஷன்னு பார்க்கும்போது கிரேட் சிசம், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சு. இப்படி இருந்த இதே பீரியடில் தான் ஹியூமானிசமும் இருந்துச்சு. ஹியூமானிசம்னால் இன்டலெக்சுவல் க்ரோத்தும் நல்லா இருந்தது. ஸோ இந்த மாதிரி தீம்ஸ் பற்றி தான் சார்சரும் சரி, சார்சரோட பீரியடில் இருந்த ரைட்டர்ஸும் எழுத ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இதோட சோசியல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை பார்க்கலாம். சார்சர் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எட்வர்டு III, ரிச்சர்டு II, தென் ஹென்ரி IV, இந்த 3 கிங்ஸோட பீரியடில் இருந்தார். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்டு. எட்வர்டு IIIயோட ரூலிங் பீரியடில் தான் மெடிவல் சிவிலைசேஷன் ஒரு ஹையஸ்ட் பாயிண்டில் இருந்தது. இந்த பீரியடில் தான் இங்கிலாண்டில் சண்டை போடுறதுல சிவல்ரி ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. நைட்ஸ் எல்லாம் ரொம்ப வீரமாக இருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப மரியாதையும் கொடுத்தாங்க. இங்கிலாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் நிறைய சண்டை நடந்துச்சு. ஃப்ரான்ஸுக்கு எதிராக சண்டை போட்டு இங்கிலாண்டு நிறைய வெற்றிகளை குவிச்சாங்க. 1346 பேட்டில் ஆஃப் கிரஸிலையும் 1356 பேட்டில் ஆஃப் பொய்டியஸ்லையும் வின் பண்ணாங்க. ஃப்ரான்ஸுக்கு ஆப்போசிட்டாக நிறைய ஜெயிச்சு இங்கிலாண்டுக்கு பெருமை சேர்த்தாங்க. இப்படி இருந்தாலுமே சொசைட்டியில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. சொசைட்டியில் ரிச் பீப்புளும் ஹையர் கிளாஸ் பீப்புளும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. பட் ஆர்டினரி பீப்புள் பார்த்திங்கன்னா ரொம்ப புவர்லேயும் கஷ்டத்துலேயும் இருந்தாங்க. சொசைட்டியில் சோசியல் டிஸ்கிரிமினேஷன்ஸ் நிறையவே இருந்துச்சு. இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு, பணக்காரங்களாம் நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, புவர் பீப்புளெலாம் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அந்த டைமில் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ட்ரேட் நிறைய பண்ணது மூலமாக அவங்க ரிச் ஆனாங்க ஒரு சைடு. இந்த பீரியடில் நடந்த இன்னொரு மோசமான விஷயம் என்னென்னா 1348லேருந்து 49 வந்த பிளாக் டெத்து தான். இதனால் இங்கிலாண்டில் இருந்த 1/3 ஆஃப் பீப்புள் இறந்து போனாங்க. இந்த பிளாக் டெத்து 1348-49 மட்டும் வரல, அகெயின் 1362, 1367, 1370லையும் மறுபடியும் வந்துச்சு. 1348 வந்தப்பவே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மக்கள், நிறைய பேர் இறந்து போனாங்க. இது எகெயின் வரும்போது பீப்புளுக்கு இன்னும் ஃபியர் அதிகமாயிடுச்சு, இன்னும் கஷ்டத்தை அனுபவிச்சாங்க. இப்படி எகெயின் டிசீஸ் வந்ததுனால ரொம்ப பஞ்சம் வந்துருச்சு இங்கிலாண்டில். வேலை செய்கிறதுக்கு பர்சன்ஸ்லாம் இல்லை, ஃபார்மர்ஸ்லாம் ரொம்ப ஷார்ட்டேஜ் ஆகிடுச்சு. இதனால் எக்கனாமிக்கல் லெவல்லையும் இங்கிலாந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ ஒர்க்கர்ஸு ஃபார்மர்ஸ்லாம் வேலை செய்கிறதுக்கு நிறைய டிமாண்ட் வச்சாங்க. அப்போ ஸ்ட்ரிக்ட் லாஸ்லாம் கொண்டு வந்தாங்க அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதனால் ஃபார்மர்ஸும் சரி ஒர்க்கர்ஸும் சரி இன்னும் கோபமாக தான் ஆனாங்க. இந்த பீரியடில் தான் ஃப்ரான்ஸ் கூட 100 இயர்ஸ் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ அவங்கள அப்போஸ் பண்ணி ஃபைட் பண்ணுறதுக்கு நிறைய அமௌண்ட்டு தேவைப்படும். அந்த அமௌண்ட்டை கெயின் பண்ண பீப்புள்கிட்ட டேக்ஸ் போட்டாங்க.
இது இன்னும் பீப்புளோட ஆங்கரை இன்க்ரீஸ் பண்ணுச்சு. இந்த அதிகமான வரியும் தென் ஸ்ட்ரிக்ட் லாஸ்லாம் போட்டாங்க இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து தான் 1381 பெசன்ஸ் ரிவோல்ட் கிரியேட் ஆக ரீசனாக இருந்துச்சு. பெசன்ஸ் ரிவோல்ட் அப்படின்னா ஃபார்மர்ஸ் கிரியேட் பண்ண ஒரு ரிவோல்ட். இதில் வாட் டெய்லர், ஜாக் ஸ்ட்ரா, தென் ஜான் பால் இவங்க தான் வந்து இதை லீட் பண்ணாங்க. பட் இந்த ரெபலியனை வந்து சப்ரஸ் பண்ணிட்டாங்க. என்னதான் வந்து சப்ரஸ் பண்ணாலும் சொசைட்டியில் இருந்த பிரச்சனையும் மக்களோட ஆங்கரும் இன்னும் போகவே இல்லை. இது ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. ரிச்சர்ட் 2 பீரியடில் தான் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு. ரிச்சர்ட் 2 என்ன பண்ணார்னா ரொம்ப க்ரூயலாக வந்து ரூல் பண்ணிகிட்ருக்காரு. யாரோட பேச்சையும் கேட்கல. அவர் இஷ்டத்துக்கு ரூல் போட்டுட்டு இருந்தார். ஸோ இதனால் அவங்களுக்குள்ளேயே பார்லிமெண்ட்டுக்கும் அவருக்கும் அடிக்கடி வந்து ஃபைட் வந்துச்சு. அடுத்து இந்த பீரியடில் இருந்த ரிலீஜியஸ் கண்டிஷனும் தென் விக்லிஃபோட ரோல் என்னன்னு பார்க்கலாம். சார்ல்ஸ் வாழ்ந்த டைமில் சர்ச்சில் ரொம்ப கரப்ஷன் இருந்துச்சு. மாரலாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி. ஆக்சுவலாக சர்ச்சில் இருக்க ஆஃபீஸர்ஸ்லாம் ரொம்ப ஹம்பிளாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆடம்பரமாலாம் வாழக்கூடாது. பட் அப்படி இல்லை, ஆடம்பரமாக தான் வாழ்ந்தாங்க. அவங்க ரிலீஜியஸ் டீச்சிங்ஸ்க்கெலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஒன்லி ஃபார் கம்ஃபர்ட்ஸ் அண்ட் தென் லக்ஸரி. சின்ன சின்ன ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் கூட அவங்களுக்கு எஜுகேஷன் இல்லை, வேலையிலையும் அக்கறை காட்டுற மாதிரி தெரியல. ஃப்ரீயர்ஸ், துறவிகள், அவங்கள்ட்ட கிரீட் அதிகமாக இருந்துச்சு. பேராசப்பட்டாங்க. மிஸ்கண்டக்ட் பிஹேவியரும் அதிகமாக இருந்துச்சு. இப்படி சர்ச்சில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் போது தான் ஜான் விக்லீஃப் வந்தார். அவரோட பீரியட் 1320 1384 வரைக்கும். இவரை மார்னிங் ஸ்டார் ஆஃப் த ரிஃபர்மேஷன்னு சொல்லுவோம். ரிலீஜனில் ரிஃபர்மேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஐடியாஸ், இப்படி தான் வந்து ரிலீஜன்னாக இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் இவர். ஒரு ட்ரூ கிறிஸ்டியானிட்டி இருக்கணும்னு நினச்சாரு. இவர் பண்ண இம்பார்ட்டண்ட் ஒர்க் என்னென்னா பைபிளை லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது தான். ஆக்சுவல் பைபிள் லாட்டினில் தான் இருந்துச்சு. லாட்டின்லேருந்து இங்கிலீஷ்க்கு இவர் டிரான்ஸ்லேட் பண்ணதுனால ஆர்டினரி பீப்புள் கூட பைபிளை படிக்க முடிஞ்சது, ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லை, புவர் ப்ரீஸ்டர் சம் பர்சன்ஸை ஊராக அனுப்பி பைபிளில் என்னென்ன நல்ல விஷயம் இருக்கோ அதையெல்லாம் சொல்ல சொன்னார். சர்ச்சில் இருக்க கரப்ஷன்ஸ் அப்போஸ் பண்ணி பாம்ப்ளேட்ஸும் எழுதியிருக்காரு. அடுத்து இந்த பீரியடில் ஹியூமனிசம் எப்படி இருந்துச்சு, ரெனைசன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த டைமில் பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் என்னென்னா ஹியூமனிசம் தான். இது ஃபர்ஸ்ட்டு இட்டாலியில் தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஹியூமனிசம் க்ரீக் அண்ட் ரோமன் லிட்ரேச்சரை படித்ததுனால வந்த கான்செப்ட். இது செக்யூலர் தாட். இதுக்கு முன்னாடி இருந்த இங்கிலாந்து ஒன்லி காடை பற்றி திங்க் பண்ணுவாங்க, வேறு எதை பற்றி திங்க் பண்ண மாட்டாங்க. பட் ரெனைசன்ஸ் வந்ததுக்கப்புறம் ஹியூமனிசம்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதில் செக்யூலர் தாட் இம்பார்ட்டண்ட். செக்யூலர் தாட் அப்படின்னா ரிலீஜியஸ் லைஃப் மட்டும் இல்லாமல் ஹியூமனோட லைஃப் பற்றியும் யோசிக்கிறது. தென் ஆர்ட்டு, லேர்னிங்கு, இன்டலெக்சுவல் ஃப்ரீடம் இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது. இட்டாலியில் ஹியூமனிசம் ஃபாலோ பண்ண ரைட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன் பெட்ராக், தென் பொக்காக்சியோ. இவங்கள ஃபாலோ பண்ணி தான் சாசர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனார். ஹியூமனிசம் தான் ரெனைசன்ஸ் பீரியடுக்கு ஒரு ஃபவுண்டேஷன். ஹியூமனிசம் தான் ஹியூமனோட லைஃபுக்கு, தென் ஈஸ்தெட்டிக் சென்ஸுக்கு, எக்ஸ்பீரியன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நியூ வியூ. காடு மட்டும் இல்லாமல் ஹியூமன் பீயிங்ஸும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்ன ஒரு வியூ. ஸோ இங்கிலாண்டில் ஹியூமனிசம் அப்படின்னா சாசர் தான் ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அடுத்த இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி பார்க்கலாம். அதுதான் லைஃப் ஆஃப் ஜெஃப்ரி சாசர். சாசர் எப்போ பிறந்திருக்கிறாருன்னா 1340. ஹீ வாஸ் பார்ன் இன் லண்டன். சாசரோட அப்பா ரொம்ப பணக்காரர். அவர் வைன் வியாபாரியாக இருந்திருக்கிறாரு. அவர் அப்பா பணக்காரங்களாக இருந்ததுனால அவருக்கு நல்ல படிப்பும் கிடச்சிது. 17 வயசுலேயே கோர்ட் பேஜாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்படின்னா கிங்கோட பிளேஸில் சர்வெண்ட். அடுத்து 1359 ஃப்ரான்ஸுக்கும் இங்கிலாண்டுக்கும் சண்டை நடந்திருக்கு ஃப்ரான்ஸில். அப்போ இங்கிலீஷ் ஆர்மியில் சேர்ந்து ஃப்ரான்ஸுக்கு எதிராக சண்டை போட்டார். ஃப்ரெஞ்ச் ஆர்மி சாசரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலெல்லாம் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பணம்லாம் கொடுத்து ரெஸ்கியூ பண்ணாங்க. அடுத்து சாசர் கோர்ட்டியர் பொசிஷனில் இருந்திருக்காரு. டிப்ளமேட்டாகவும் இருந்திருக்காரு, ராயல் அஃபிஷியலாகவும் இருந்திருக்காரு. கோர்ட்டியர் அப்படிங்கும் போது கிங்குக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டெய்லி ஆக்டிவிட்டீஸில் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். டிப்ளமேட் அப்படின்னா ஒரு நாட்டுக்காக இன்னொரு நாட்டில் போய் வேலை செய்கிறது. 2 நாட்டுக்கும் இருக்கிற அந்த ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண இவங்க வேலை செய்வாங்க. அடுத்து ராயல் அஃபிஷியலாகவும் இருந்திருக்காரு. ராயல் அஃபிஷியல் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் மீட்டிங்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, தென் டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க்லாம் பார்க்குறது. இப்படி டிப்ளமேட்டாக இருக்கும் போது அவர் ஒன் டைம் வந்து இட்டாலிக்கு போயிருக்கிறாரு ஒரு மிஷன் விஷயமா. அங்கே தான் வந்து ரெனைசன்ஸ் கல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டாரு. இங்கே தான் இட்டாலியில் இருக்க ஹியூமனிஸ்ட் ரைட்டர்ஸ் பெட்ரார்க்கையும் பொக்காக்சியாவும் மீட் பண்ண சான்சஸ் இருந்திருக்கும். இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் நல்லா டீப்பாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோவில் ஜாஃப்ரி சாசரோட லைஃப்பை டீப்பாக பார்த்தோம். அவர் எப்படி வசதியாக பிறந்து தென் ஆர்மியில் வேலை பார்த்து ராயல் சர்வீஸ்லலாம் வேலை பார்த்தாரு அப்படின்னு பார்த்தோம். தென் இவரோட பீரியடில் இருந்த சோசியல் ப்ராப்ளம்ஸ், பாலிடிக்ஸில் இருந்த சேஞ்சஸ், ரிலீஜனில் இருந்த கரப்ஷன்ஸ், ஹியூமானிசம் பற்றிலாம் பார்த்தோம். ஹியூமானிசம் எப்படி சாசரோட லைஃப்பையும் அவரோட எக்ஸ்பீரியன்ஸையும் சேஞ்ச் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஏஜ் ஆஃப் சாசரோட கண்டினியூவேஷன் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.